இன்னைக்கு சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு. இதை நீங்க எப்படி கொண்டாடுவீங்க? சாமி காலையில் எழுந்து தீர்த்தம் ஆடி திருமணம் வச்சுக்கணும். பகவானை வந்து கும்பிட்டு எல்லா வேலையும் எனக்கு சாமமாக பண்ணிக்கணும். பெருமாளை நீ தான் தொடர்ந்து வந்து கும்பிட்டு போகணும். உங்க வீட்ல எப்படி கொண்டாடுவீங்க புத்தாண்டு? எங்கள் வீட்டில் சாப்பாடு பிரசாதம்லாம் செய்து வடைப்பாடம் செய்து பெருமாளுக்கு பழைய நிவேதனம் பண்ணி சாப்பிடுவோம். சிலர் தை மாசம் தான் புத்தாண்டு அப்படின்னு சொல்றாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி கவலை இல்லை. முதல் வருஷம் முதல் தை இதுதான் புத்தாண்டு. அது தை பொங்கல் அது. அது சூரியனுக்கு படைக்கிறது. இதே பெருமாள் கும்பிட்றது. எந்த நோவு நொடிகளாக இருக்க காப்பி பண்ணணும் அப்படின்னு வந்து சன்னதிக்கு வந்து கும்பிட்டு போவோம். இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட பக்தி அதிகரிச்சுன்னு நினைக்கிறீங்களா? அது இருக்குது சாமி பக்தி அது எப்போதும் இருந்தது. இருக்கிறப்போ இருக்குது இல்லாமல் போய் கேட்குறான். நம்ம எப்போதும் இல்லாமல் தான் இப்போ பக்தியாக இருக்கிறோம். எனக்கு தான் உபயோகப்படுறோம். அது மாற்ற முடியாது. உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பக்தி உண்டா? சின்ன வயசுலேருந்து சார் 1967 இந்த கோயில் பெருமாளை கும்பிட்டுருக்குறோம். இந்த பெருமாளை இன்னும் எங்கே அனுமாட்டாங்க எல்லாம் கூப்பிட்றோம். நீங்கள் இந்த பகுதியில் தான் இருக்கீங்க? ஆமாம், செஞ்சு சொந்த ஊர். எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? நாங்கள் சாமி எங்கள் சொந்த ஊர் செஞ்சு இங்கே 1967 கோயிலுக்கு வந்துக்கிறோம். மாதம் 2 பேரும் 3 பேருங்க வந்துக்கிறோம். செஞ்சிலேருந்து இங்கே தங்குவோம் 4 நாளைக்கு இருப்போம். உற்சவமாகவும் பெருமாள் செய்துட்டு போயிட்டு. ஓஹோ. ஆமாம். இன்னைக்கு என்ன உற்சவம் ஸ்பெஷல்? இன்றைக்கி முதல் வருஷம் சாமி. இன்னைக்கு தான் பெருமாள் முதல். இன்றைக்கி வந்து பார்த்துட்டா அன்னாடம் பார்த்த மாதிரி வரேன். தினமும் பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி வந்து வேண்டி வருது. அப்போதைக்கு இப்போதை சொல்லி வச்சேன் அரகத்தரவண பள்ளியானே அப்படின்னு நினைக்க வேண்டி வருது. திவ்யக்ஷேத்திரம் 108 திவ்யக்ஷேத்திரம் ஒரு திவ்யக்ஷேத்திரம். அதெல்லாம் இருக்கிறதுக்கே கொடுத்து வச்சுருக்கிறோம். அதெல்லாம் டெய்லி கட்டாயம் வருவோம். இங்கே வந்து நல்லா முடிஞ்சால் கைங்கரியமும் பண்ணுவோம். தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறோம், சித்திரை 1. அதை ஒட்டி நீங்கள் வீட்டில் அதை எப்படி கொண்டாடுவீங்க, எப்படி அனுசரிப்பீங்க? அன்றைக்கி நித்தியப்படி எல்லாம் பண்ணும்போது ஒரு பருப்பு திருக்கணும் பண்ணி கொடுப்போம். விசேஷமாக கோயிலுக்கு வரும். இந்த சாணக்கியா டிவி 8 இயர்ஸ் ப்ரோக்ராம் ரங்கராஜ பாண்டே கூட பண்ணார். அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏப்ரல் 14ன்னு இங்கிலீஷில், தமிழில் வந்து சித்திரை ஒரு நாள், சித்திரை திங்கள் முதல் நாள், சித்ரா வருஷ பருப்புன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும். அதாவது வருடப்பிறப்பு. இது பராப வருஷத்தில் முதல் நாள். இது வந்து ஸ்டார்டிங்கு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோயிலில் வந்து பெருமாள், இப்போ வைஷ்ணவ சம்பிரதாயம்லாம் பெருமாள் கோயில் போவாங்க. சைவ சம்பிரதாயம்லாம் சிவன் கோயில், பிள்ளையார் கோயில் போவாங்க. போயிட்டுனா இதான் ஸ்டார்டிங். இன்றைக்கி சித்திரை புத்தாண்டு, அதை ஒட்டி கோயிலுக்கு வந்திருக்கீங்க. இன்றைக்கி நம்ம பெருமாள் கோயிலில் என்ன ஸ்பெஷல்? பார்த்தசாரதி கோயிலில் இப்போ இந்த சித்திரை மாதத்தில் வர இன்னிலிருந்து ஒரு 9வது நாள் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் வந்து வருகிறது. அன்றைக்கி சுவாமி ராமானுஜருடைய திருநக்ஷத்திர தினம், அவர் பிறந்த நன்னாள் அன்னைக்கு. அது ஒட்டி அதற்கு முன்பாக ஒரு 10 நாள்கள் சுவாமி உற்சவம் இன்னும் பல திவதேசங்களில் நடைபெறுகின்றது. இப்போ இங்கே பக்கத்திலே தான் ஸ்ரீபெரும்புதூரில் சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ணார். அவ்விடத்திலேயும் 10 நாள்கள் இது பெரிய உற்சவமாக கொண்டாடப்படுகிறது. இந்த திவதேசத்தில் என்ன சிறப்பு என்று கேட்டால், சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ணுவதற்கு சுவாமியினுடைய பெற்றோர்களான ஆசூரி கேசவ சோமயாஜியார், காந்திமதி அம்மையார், அவர் 2 பேரும் இந்த திவதேசத்துக்கு வந்து பார்த்தசாரதி பெருமாளிடத்தில் பிரார்த்தித்து கொண்டு புத்திரகாமேஷ்டி யாகம் என்ன செய்தார்கள். அப்போ பார்த்தசாரதி எம்பெருமான் தானே நாமே உமக்கு மகனாக பிறப்போம் என்று அந்த எம்பெருமான் தானே ராமானுஜராக தோன்றினான். மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சுவாமி ஆதிசேஷனுடைய அவதாரம். எப்படி ராமாவதாரத்திலே ஆதிசேஷன் இளைய பெருமாள் லக்ஷ்மணனாக தோன்றி பெருமாளுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்ணினாரோ, அதுபோல் இங்கே அர்ச்சாவதாரமாக பல திவதேசங்களிலே விக்கிரக ரூபத்தோடு எழுந்தருளி இருக்கிற பெருமானுக்கு அநேகமான கைங்கரியங்களை எல்லாம் பண்ண வேணும், அவை நல்ல விதமாக நடைபெற வேணும் அப்படிங்கிறதுக்கோசரம் சுவாமி ராமானுஜராக ஆதிசேஷன் மறுபடியும் அவதாரம் பண்ணார். அவருடைய திருநாமமே பார்க்குறோம், ராமானுஜன் அப்படின்னு. அது லக்ஷ்மணனுடைய திருநாமமாகவே அது அமைந்திருக்கிறது. ரொம்ப விசேஷம். இந்த திவதேசத்தில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, பெருமாள் தாமே அவதாரம் பண்ணியிருக்கிறதாலே இங்கே நடைபெறுகின்ற இந்த உற்சவம் ரொம்ப விசேஷமான உற்சவம். ஏன்னா பார்த்தசாரதி பெருமாளுக்கு இப்போ கொஞ்ச நாள் பிரம்மோற்சவம் இது முடிந்து வரப்போகிறது. சாதாரணமாக இந்த பார்த்தசாரதி பெருமாளுடைய பிரம்மோற்சவம் முடிந்து அடுத்த 10 நாள் ராமானுஜர் உற்சவம் அப்படிங்கிற போல் இருக்கும். நிறைய திவதேசங்களில் பார்க்கலாம். இப்போ பிரம்மோற்சவம்னு முடிஞ்சால் கடைசியில் ஒரு 3 நாள் இல்லை 5 நாள் விடாயாத்தி உற்சவம்னு கொண்டாடுவார்கள். பிரம்மோற்சவம் எல்லாம் கொண்டாடின விடாயெல்லாம் தீரும்படியான உற்சவம். இங்கே பார்த்தசாரதி பெருமாளுக்கு விடாயாத்தின்னு தனியாக கிடையாது. 10 நாள் அடுத்து சுவாமி உற்சவம் வரதால சுவாமியோடு சேர்த்து தன்னுடைய விடாயெல்லாம் நன்னாக தீரப்பெறுகிறான் எம்பெருமான். அதனாலே அந்த 10 நாள் அப்படி சேர்ந்து வரும். இந்த தடவை அது தனித்தனியாக வந்து சேர்ந்து இருக்கிறது. இப்போ பார்த்தசாரதி பெருமாளுக்கு என்ன பார்த்தால் பிரம்மோற்சவமாகிவிட்டு
கண்ணாடி அறைக்கு எழுதுறது அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். அது பல திவதேசங்களில் பார்க்கலாம். பிரம்மோற்சவம் 10 நாளும் பெருமாள் கர்ப்பகிரகத்துக்குள்ளே போக மாட்டார், கண்ணாடி அறையில் தான் எழுதிருப்பார். அங்கிருந்து தான் வாகனம் புறப்பாடுகள்லாம் ஆகும். மற்ற திவதேசங்கள்லையும் இது மாதிரி உண்டு. ஆனால் ஆழ்வார் ஆச்சாரியாளுக்கு அந்த மாதிரி உண்டா அப்படின்னு கேட்டால் வெகு சில திவதேசங்கள்லாம் அந்த மாதிரி பார்க்க முடியும். எல்லா திவதேசங்கள்லையும் இருக்காது. ஆனால் இந்த திவதேசத்திலே 5 எம்பெருமான்கள் இருக்கார்கள். ஆனால் கண்ணாடியராக பார்த்தசாரதி பெருமாளுக்கு மட்டும்தான். ஆனால் இவா யாருக்குமே இல்லாத விசேஷம் ராமானுஜருக்கு அந்த கண்ணாடி அறை சேவைங்கிறது பார்த்தசாரதி பெருமாள் கொடுத்துருக்கார். ஏன்னா அவரே தான் அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதால. இப்படி ஆச்சரியமான இந்த ராமானுஜர் உற்சவத்தினுடைய 2ஆம் திருநாள் இன்னைக்கு காலை வேளையில் இப்போ பல்லக்கில் புறப்பாடாகி சுவாமி உள்ளே போய் பார்த்தசாரதி பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு ஒரு சில நாள் கழித்து கண்ணாடி அறை சேவைன்னு ஆகும். மத்தியான காலங்களிலே சுவாமிக்கு திருமஞ்சனமாகி திவ்ய பிரபந்த சேவா காலங்கள் நடைபெற்று மறுபடியும் ஒரு மங்களாசாசன புறப்பாடு, ஒரு 7 மணி அளவில் ராத்திரியில் ஒரு திருவீதி புறப்பாடு, திரும்ப உள்ள எழுந்துருளினது பிற்பாடு திருவாய்மொழி கோஷ்டி என்னிப்படியாக நடைபெறுகிறது. அதனால் அடியார்கள் பலரும் வந்து பார்த்தசாரதி எம்பெருமானையும் சுவாமி எம்பெருமானாரையும் சேவித்து சத்தியபெற வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன். தாசன். ஒரு ஆழ்வார் பாசுரம் அழகாக சொல்வீங்களா? கண்ணுங்கடலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னும் நாரணனின் செடியாயவள் வினைகள் சேர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா அடியாரும் மாணவரும் மரம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து கொண் பவளவாய் காண்பேன். இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்ரா பௌர்ணமி, அதுக்கப்புறம் சித்திரை திருவிழா மதுரையில் நடக்கும். அதுமாதிரி திருவள்ளிக்கணி எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா பார்த்தசாரதி உற்சவம் நடக்கும். ஒவ்வொரு இதுவாக ஸ்டார்ட் ஆகுது. லைக்வைஸ் தட்சிணாயனம் உத்தராயணம் கான்செப்ட் மாதிரி சித்ரா வருஷப்பருப்புலேருந்து தான் எல்லாமே திரும்பி ஸ்டார்ட் ஆகும். ஆடியிலேருந்து மெயினாக வருஷ பண்டிகை ஸ்டார்ட் ஆகும். ஸோ சித்திரை வருஷப்பருப்பு அன்றைக்கி முதல் நாள் இதுதான் இட்ஸ் ஸ்டார்டிங் இயர். யூஸ்வலி பார்த்திங்கன்னா நம்ம பிரிட்டிஷர்ஸால் ஜனவரி புத்தாண்டு கொண்டாடுறோம். ஓகே கொண்டாடுறோம், ஏன்னா 1/1/2026ன்னு. ஆக்சுவலாக அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வருடத்தின் முதல் நாள். 60 வருஷம் தமிழ் வருஷத்தில் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இது உண்டு. நீங்கள் சுவாமி மலை கோயில் போனால் கூட 60 படிக்கட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் ஆல் சயின்டிஃபிக்கலி இது இருக்குது, ப்ரூவ் ஆகிருக்கு. நம்ம தமிழ்நாடு கல்ச்சர் உலக கல்ச்சர் தான் உதாரணம். இன்னொன்று சொல்ல போனோன்னா சயின்டிஃபிக்காக வந்து நவகிரகன்றது 9 பிளானட்ஸு. ஸோ இதெல்லாமே வந்து இட்ஸ் ஆல் ப்ரூவ். நம்ம வானசாஸ்திரத்தில் வந்து அதேமாதிரி காலையில் 6 மணிக்கு சூரிய உதயம் ஆகணும்னா வானசாஸ்திரத்தில் என்ன சொல்கிறது தான், உங்களால் 50 வருஷத்துக்கு அடுத்த 50 வருஷத்துக்கு நம்மளால் சொல்ல முடியும் என்ன என்னைக்கு எந்த நட்சத்திரம், எப்போ அமாவாசை, எப்போ வந்து இது வருது பௌர்ணமி, எப்போ திதி வருது, எப்போ நட்சத்திரம் வருது, நாள் எல்லாம் சொல்ல முடியும். அந்தளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி அந்த காலத்திற்கு. இன்னும் அது கணிக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான மக்கள் தான் இருக்காங்க. அது நிறைய பேர் இருந்தால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி இளைஞர்களுக்கு வந்து சித்திரை 1 ஜனவரி 1 தான் கொண்டாடுறாங்க. அதை பற்றி ஜனவரி 1ன்றது அவர் ஆங்கிலேயர் காலத்தில் அது உண்டுபட்டது. நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. தமிழ் புத்தாண்டு சித்திரை தான் நமக்கு ரொம்ப விசேஷம். அதுதான் பெரியவாங்கன்னு சொல்லிட்டு போனோம். சிலர் வந்து தை மாதம் தான் புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தைன்றது ஒரு சாதாரண ஒரு சித்திரை தான், வேதத்திலே சொல்லிட்டு சித்திரை தான். வாழ்த்துக்கள். இப்போ சிலர் வந்து தை மாதம் தான் புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறாங்களே, எது புத்தாண்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தை புத்தாண்டு அப்படின்னா அந்த காலத்தில் வந்து அதாவது உத்தராயணம் தட்சிணாயனம் அவங்க தே ஹாவ் சம் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிறந்துடுத்து, ஸோ மகர மாதம் ஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்வாங்க. இப்போ தான் மகர விளக்கு நடக்கும். அன்றைக்கி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கருவறை மீன் அக்ரிகல்ச்சர்ஸ்லாம் வந்து அது இது பண்ணுவாங்க. அது சூரியனுக்கு நம்ம கொடுக்குறது. ஆனால் உண்மையான வருடப்பிறப்புன்னு பார்த்தோன்னா சித்திரை வருடப்பிறப்பு தான் உண்மையான வருடப்பிறப்பு. இது எல்லோரும் கொண்டாடுறது. ஈவன் நீங்கள் விஷு கேரளாக்காரா இருந்தாங்கன்னா நாளைக்கு இன்றைக்கி ஈவினிங் விஷு கனி பண்ணுவாங்க. ஈவன் தெலுங்கர்கள், கன்னடர்கள், அதர் ஈவன் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா குடி பாட்வா, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா யுகாதி, சந்திரமன யுகாதின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து கான்செப்ட் அமாவாசை கான்செப்ட். அது போன மாதம் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் ஒன்றும் மகர சங்கராந்தி அன்னைக்கு கொண்டாட மாட்டாங்க. அவங்களும் வந்து யுகாதி வந்து தனி நாளாக தான் கொண்டாடுவாங்க. ஸோ நம்ம இங்கிலீஷர்ஸ் பிரிட்டிஷர்ஸ் ஆண்டனால நம்ம டேட் வந்து 1/1 போட்டோம். ஃப்ராக்டாக பேசணும்னு பார்த்தீங்கன்னா தமிழ் 1ன்றது பார்த்தீங்கன்னா சித்திரை 1. அதான் வீட்டில் தான் என்கரேஜ் பண்ணணும். நமக்கு குறிப்பாக திவ்யக்ஷேத்திரத்தை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக அது இன்ட்ரெஸ்ட் வரும். வெளியே பெரியவங்க தான் அதை உங்களுக்கு எடுத்து சொல்லணும். அவங்களுக்கு அதெல்லாம் தானே வரணும். அதெல்லாம் நம்மலாம் சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது.
பெரியவங்களை பார்த்து அப்படியே வர்றது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம், தானே வருது, அந்த பரம்பரையாக வருது தான். ஆனால் இப்போ எல்லாமே பசங்க எல்லாமே பக்தியாக தான் இருக்காங்க. இப்போ பக்தி ரொம்ப அதிகமாகிடுது, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. முந்தெல்லாம் கிடையாது, இப்போல்லாம் பக்தி எல்லா விதத்துலேயும் அதிகமாகிடுது. இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுடைய முக்கியத்துவம் தெரிகிறதா? இப்போ வந்து ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர் இது மாதிரி சோஷியல் மீடியாஸ் நிறைய இருக்கனால எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, போகிறாங்க, கோயில் போகிறாங்க. இப்போ இருக்க பீப்புள்ஸ்னால் ஜனவரி 1 போகிறாங்க, ஏப்ரல் 14 போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் வேறு ஏதாவது நியூ இயர்னாங்க அதுவும் கொண்டாடுறாங்க. சைனீஸ் நியூ இயரு, அப்புறம் வந்து ஜாப்பனீஸ் நியூ இயர் அதெல்லாமும் கொண்டாடுறாங்க. சரி, எல்லாருக்கும் அவேர்னஸ் இருக்குது. சித்திரை ஒன்று ஒட்டி நீங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷலாக பண்ணுவீங்க? உணவு அது தொடர்பாக. இப்போது ஒவ்வொரு இதில் என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிப்பு, சுவைப்பு, கசப்பு எல்லாம் இருக்கணும். அந்த இது அதெல்லாம் கலந்த மாதிரி வேப்ப இலையோட இது பண்ணுவோம். எதுக்கு வேப்ப இலை யூஸ் பண்ணோன்னா இந்த சம்மர் சீசனில் வந்து நீம் வந்து ஹெல்த்து. அந்த இதோட பூவில் வந்து பச்சடி மாதிரி பண்ணுவாங்க, மாங்காய் பண்ணுவாங்க, மா, பலா, வாழை இது 3மே இந்த வீட்டில் ஒவ்வொரு இதுலையும் அதுதான் முக்கணியில் ஸ்டார்ட் ஆகும்ன்றவாங்க. எல்லா இந்தும் இல்லை, எல்லாரோட ஃபங்க்ஷன்லேயும் இந்த 3 இல்லாமல் இருக்கவே இருக்காது. வாழை இலை சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு வரீங்க, எப்போ இருந்து உங்களுக்கு பெருமாள் மேலே நம்பிக்கை? சின்ன வயசுலேருந்து வரோம் நாங்கள் இங்கே. சின்ன வயசுலேருந்து நம்பி தான் கும்பிட்றோம், வேறு ஒன்றும் இல்லை. உடம்பு முடியலன்னா வருவோம், நைட் தங்குவோம், போயிடுவோம், அவ்வளோதான். சித்திரையில் ஏன் புத்தாண்டு கொண்டாடுறோம் சுவாமி, அதை பற்றி சொல்லணும். நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இந்த புத்தாண்டு அப்படின்னா நியூ இயர். இதில் என்ன ஒரு கஷ்டம்னு சொல்கிறேன், என்ன ஒரு ஈஸின்னு சொல்கிறேன். கஷ்டம் என்ன அப்படின்னா பூமி வட்டமாக சுற்றின்னு இருக்கு. எந்த நாள் எடுத்தாலும் அது புத்தாண்டு தான், எந்த க்ஷணம் எடுத்தாலும் புத்தாண்டு தான் இல்லையா? ஏதோ ஒரு இடத்த நம்ம குறித்து இந்த இடத்த நம்ம புத்தாண்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு 2 விதமான ஒரு வகைகள் நம்ம வச்சுருக்கோம். என்ன 2 வகை அப்படின்னா, ஒன்றும் சந்திரனுடைய கதி, இதுக்கு சாந்திரமானம்னு சொல்லுவாள். இன்னொன்று சூரியனுடைய கதி, இது சௌரமானம்னு சொல்லுவாள். சௌரமான கதிங்கிறது தமிழ்நாடு, கேரளம், அதே மாதிரி இன்னும் வடக்க சில தேசங்கள்லேயும் இந்த சௌரமான கதி, சௌரம்னா சூரியனுடைய கதி, அதை வச்சு சொல்கிறோம். சாந்திரமான கத்திங்கிறது கர்நாடகம், ஆந்திரம், மகாராஷ்டிராவில் தெற்கு பகுதி, ஒரிசாவில் தெற்கு பகுதி, தெலங்கானா இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்லாம் வந்து சௌரமான கத்தி வச்சுருக்கா, சாந்திரமான கத்தி வச்சுருக்கா. சௌரமான கத்திங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சூரியனானவன் இதை 360 டிகிரி சுற்றி வந்தால் 360 டிகிரி, இந்தந்த டிகிரியில் இந்தந்த ராசிகள் வருது. இந்த இத்தனை பிரித்தோன்னா 12 ராசியாக வந்து நிற்கும். இந்த 12 ராசியில் மேஷ ராசியோட எந்த மாதம் சேர்றதோ அந்த மேஷ ராசியோட சேர்ற இதை வந்து மேஷங்கிறது முதல் ராசி, அஸ்வினின்னு ஆரம்பிக்கிறது இல்லையா, அந்த அஸ்வினின்ற சேர்றதில் அந்த ராசியை நாம் புத்தாண்டுன்னு கொண்டாடுறோம். முதல் நட்சத்திரம், முதல் ராசி, அது நம்ம சித்திர புத்தாண்டுன்னு கொண்டாடுறோம். அது சௌரமான கதி. இன்றைக்கே ஒரு 10 நாள் 15 நாள் முன்னாடி, 10 நாள் கிடையாது, இன்றைக்கி ஏகாசி இல்லையா, 11 நாள், துவாதசி, இன்றைக்கி 12ஆம் நாள் முன்னாடி போயிருந்தாள் அப்படின்னா சந்திரனுக்கு நீங்கள் அமாவாசைக்கு அப்புறம் ஒரு பாத்தியமி வந்திருக்கும், இப்போ பிரதமை, அன்றைக்கி நம்ம உகாதின்னு கொண்டாடுறோம். அது சந்திரமான. சில நாள் வந்து 2 ஒன்று சேரும், சில இதில் ஒன்று சேராது, சில அது முன்னாடி கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அதில் என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ரா மாதம் கொடுத்துடுவா, அதிக மாதம்னு ஒரு மாதம் கொடுத்துடுவா அந்த சந்திரமான பஞ்சாங்கத்தை படி. அதனால் புத்தாண்டுங்கிறது முதல் நட்சத்திரம், முதல் ராசி. நம்ம என்றைக்கு இந்த சூரியன் ஒன்று சேர்றாரோ, இன்றைக்கி கூட ஒரு ஆப் கூட இருக்குது, இதுக்கு அழகான ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் பார்த்தோன்னா ஸ்டார் டாக் 2 நினைக்கிறேன், ஸ்டார் டாக் 2, அந்த ஆப்பில் போய் பார்த்தேன்னா நீங்கள் இப்படி மேலே காமிச்சேன்னா எந்த நட்சத்திரம் எங்கே இருக்குதுன்னு காமிச்சு கொடுத்துரும் அந்த ஆப்பு. இன்றைக்கி நீங்கள் இந்த சூரியன் இங்கே மேலே பார்த்தேன்னா இன்றைக்கி சூரியன் வந்து கரெக்டாக அந்த மேஷராசியோட தொட்டுண்டு இருக்கும், கால் எடுத்து வைக்கிறார் உள்ள. அதுக்கு இன்றைக்கி சௌரமானத்தில் இன்றைக்கி மேஷராசியில் பிரவேசம் பண்ணுறதுனால மேஷ சங்கிரமணம். எப்படி நம்ம தை மாதத்தை மகர சங்கிரமணம்னு கொண்டாடுறோமோ அதே மாதிரி இது மேஷ சங்கிரமணம் அப்படின்னு கொண்டாடுறோம். இந்த மேஷ சங்கிரமணங்கிறது நமக்கு புத்தாண்டுன்னு வச்சுருக்கோம், நியூ இயர். இன்னிலேருந்து மேஷ மாதத்துலேருந்து ஒரு 12 மாதங்கள் நம்ம அப்படி ஆண்டாக கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். ரொம்ப சந்தோஷம் சுவாமி, ரொம்ப சந்தோஷம். பெரிய பாடம் தானே. மற்றுமோ தெய்வம் உண்டோ மதியில்லாம நிலங்கள் உற்றபோதன்று நீங்கள் ஒருவன் உணரமாற்றீர். அட்டதேல் உண்டடி ரமணலால் தெய்வம் இல்லை கச்சனும் மெச்சவந்தை கழுதின பணிமின் நீரே. நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோரே கேட்டீரோ நம்பிமார்கள் இடவாகணும் நெற்க சேற்றை மனித கற்று செல்லம் பார்த்திருக்கின்றீரே. நிறைய பாடலாம்.
நிச்சயமா. இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் நியூ இயர்க்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம் தமிழ் புத்தாண்டுக்கு கொடுக்குறாங்களா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாருங்க, இந்த புத்தாண்டு நான் சொல்கிறது இங்கிலீஷ் நியூ இயர் இருக்கட்டும், அது நியூ இயர் வச்சுட்டுருக்கா, அதெல்லாம் இருக்கட்டும். அது வந்து நம்ம ஒரு கன்வீனியன்ஸ்க்காக வச்சுட்டுருக்கோம் அக்ராஸ் வேர்ல்டு. இப்போ நான் இன்றைக்கி நியூ இயர் சொல்கிறேன், அவள் ஒரு நியூ இயர் சொல்கிறா அப்படின்னா கூட, இன்றைக்கி கூட சைனீஸ் எடுத்துட்டேள் அப்படின்னா சைனீஸ் நியூ இயருக்கு அவளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பா. அவள் சொந்த நியூ இயர் அது. அந்த நியூ இயர் வந்து 60 வருஷம் போகாது, 12 வருஷம் போகும். அதாவது 6ஆக இருக்கலாம், 12ஆக இருக்கலாம், 15ஆக இருக்கலாம், 60ஆக இருக்கலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னா 60ல் கொண்டு போய் சேரும். இதெல்லாம் எங்கே இருக்குது? நம்ம சனீஸ்வரன் சொல்கிறோமோ இல்லையோ, சனி கிரகம் 60 வருஷம் சுற்றி வருதோ இல்லையா, அதனுடைய இதை வச்சு எல்லோரும் கால்குலேட் பண்ணியிருக்கா. அந்தந்த தேசங்களில் அவள் கால்குலேட் பண்ணியிருக்கா. சைனீஸ் வந்து அவளுடைய நியூ இயருக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பா. இப்போ தமிழ் புத்தாண்டுன்னு எது இருக்குது அப்படின்னா, சயின்டிஃபிக்காகவே பார்த்தோம்னா இன்றைக்கி இவர் சூரியன் மேஷத்தில் கால் எடுத்து வைக்கிறார். அதை நம்ம முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். அதில் வந்து சந்தேகமே கிடையாது. தமிழ் மக்களாக இருக்கட்டும், கேரள மக்களாக இருக்கட்டும், நம்ம இந்த 2 ஸ்டேட்டும், ஸ்ரீலங்காலையும் இன்றைக்கி தான் எல்லாம் இந்த 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 பிராந்தங்களில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இன்றைக்கி தான் அந்த மேஷ மாத சங்கிரமணத்தை எல்லாரும் கொண்டாடியே ஆகணும், அவசியம் கொண்டாடியே ஆகணும். பெருமாள் தான். நாங்கள் பாவம் இருக்குது, பாவருங்க தங்க சக்கரை போயிட்டு முத்திரை போடுவாங்க. எப்போதுமே எம்பெருமானே பேசணும், இவங்களுக்கு எல்லாம் வேலை. ஆமாம். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் இந்த பஞ்ச சம்ஸ்காரம் வாங்கிட்டு பாகவதர்களாக ஆகுறாங்களா? ஆமாம், ஆகுறாங்க சாமி. நான் வந்து பாவர், இப்போ சாந்தரம் பாவர், அந்த பரம்பரையும் நாங்கள் தான் போடுவோம். சிவமாக பெற மாட்டோம். எங்கள் பரம்பரையிலேருந்து பெருமாள் தான். பெருமாள் தான். ஆமாம். சிலர் வந்து தை மாதம் தான் புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள்? தை மாதம் புத்தாண்டுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அது மகர ராசியில் இருக்குது. மக்கர சங்கிரமணம்னு சொல்லலாம். அது கதிரறுப்பு நாள். அது கதிரறுப்பு நாள். ஏன்னா நீங்கள் ஆடியில் விதைச்சாள் அப்படின்னா ஒரு 3-4 மாதம் கழித்து அது வரது அன்றைக்கி அறுவடையாகும். அறுவடையாச்சு அப்படின்னா அந்த அறுவடைக்காக நம்ம பண்ணுற நாளுங்கிறது நல்ல ஒரு விஷயந்தான். ஆனால் அதை புத்தாண்டுன்னு சொல்ல முடியாது. அதை உழவர் திருநாள்னு சொல்லலாம். உழவர் திருநாள்ன்றது இந்த மாதம், அடுத்த மாதம் வைசாக மாதத்தை கூட உழவர் திருநாள்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ போட்ட பாட்டம் இப்போது கதிர இருப்போம். வைசாக மாதத்தையும் நம்ம கதிர இருப்போம். ரெண்டு போகம். சில தஞ்சாவூர்லாம் போனாலும் 3 போகமே பண்ணுவாள். அவள் காவேரி இருக்கிற இடத்துல 3 போகம் பண்ணுவாள், இல்லைன்னா 2 போகம் பண்ணுவாள். வைசாக மாதத்தையும் சொல்லலாம். அதே தை மாதத்துக்கு என்ன இருக்கோ அதே தான் வைசாக மாதத்துக்கு. ரெண்டுமே உழவர் திருநாள் தான். ஆனால் அதை புத்தாண்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது நடுவில் நிற்கிறது. சூரியன் வந்து முதல் நட்சத்திரத்துலையும் இல்லை, நடு ராசிலையும் இல்லை. நடு ராசி அப்படின்னா சித்திரையிலேருந்து ஆரம்பித்து வர 3வது மாதத்துலேருந்து 6வது மாதத்தில் இருக்கிற ராசியாக இருக்கணும். ஆனால் அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் இருக்குது. அதை நம்ம புத்தாண்டுன்னு சொல்ல முடியாது. உழவர் திருநாள் என்ன கொண்டாடலாம்? கதிரறுப்பு திருநாளை மொத்தம் இந்தியா பூரா இன்றைக்கி கதிரறுப்பு திருநாளை தான் கொண்டாடுறான். எல்லா ஊர்லேயுமே அவள் கதிரறுப்பு திருநாள் அவள் அந்த பட்டமெல்லாம் விட்டு ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுற நாள் அது. அது புத்தாண்டுன்னு சொல்ல முடியும். இங்கிலீஷ்க்கு வந்து வாழ்த்து சொல்கிறதோடு முடிச்சுடுவேன். இதுக்கு தான் குழந்தைங்களுக்குலாம் எல்லாம் செஞ்சு தருவேன். இப்போ உங்களுடைய வீடுகளில் எப்படி தமிழ் புத்தாண்டு கொண்டாடுவீங்க? இப்போது தமிழ் புத்தாண்டுன்றது இன்றைக்கி மாத பிறப்பாக இருக்கிறதுனால பெரியவர்களுக்கு சிராத்தம் கொடுக்கறது இன்றைக்கி நாங்கள் பண்ணுவோம். எங்கள் வீட்டுகளில் பெரியவங்களுக்கு சிராத்தம், அதாவது மாதம் சேர்ற அன்றைக்கி, அதெல்லாம் அந்த புண்ணிய காலம்னு சொல்லுவோம். அந்த புண்ணிய காலத்தில் எல்லாருமே பண்ண வேண்டியது தான். அவங்கவுங்க பெரியவர்களுக்கு. சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீச்சிலலாம் கூட போய் பண்ணுவாள். சரி, பீச்சில் பண்ணுறோம். அதெல்லாம் பெரியவர்களுக்கு தித்தி கொடுக்கறது தான் இன்றைக்கி நடக்கிற விஷயம். அது ஸ்ராத்தம் கொடுக்கறது உண்டு. இன்றைக்கி புண்ணிய காலம்னாலதோ சேர்ந்து சந்தோஷமாக புதுசுன்றதுனால ஒரு பச்சடி ஒன்று பண்ணுவாள். அது என்ன அப்படின்னா, நமக்கு இதெல்லாமே ஒரு ரிச்சுவலிஸ்டிக்காக இருக்கும், ஒரு ஸ்பிரிச்சுவலிஸ்டிக்காக இருக்கும். அது ரிச்சுவலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது ஒரு 5 விதமான சுவைகளில் இருக்கக்கூடிய பச்சடி. அந்த பச்சடியும் இன்றைக்கி பண்ணுறது வழக்கம் உண்டு. வாழ்க்கைன்னா எல்லாம் சேர்ந்து கலந்து தான் வரும். எல்லாருமே என்றைக்குமே சந்தோஷமாகவும் இருக்க முடியாது, எல்லாமே துக்கமாகவும் இருக்காது. எல்லாம் கலந்து வரும்ன்றது மாதிரி சொல்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம அந்த இதையும் சேர்த்து கொண்டாடுவோம். இந்த கொண்டாட்டத்தில் திருக்கண்ண மதுன்னு ஒன்று பண்ணுவோம். எங்கள் வீட்டிலலாம் எல்லோரும் இந்த வீட்டிலலாம் என்ன பண்ணுவோன்னா திருக்கண்ண மதுன்னு பண்ணுவோம். வைஷ்ணவாள் வீட்டில் இது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்வீட்டாக இருக்கணும். ஒரு வாழ்க்கைன்றது இந்த ஒரு தொடக்கங்கிறது ஸ்வீட்டாக இருக்கணுன்றதுக்கு ஸ்வீட்டு. இந்த தீபாவளிக்கு என்ன ஸ்வீட் பண்ணுறோமோ அதே ஸ்வீட்டு தான் இங்கேயும். அது தீபாவளி கொண்டாட்ட ஸ்வீட்டு, இதுவும் கொண்டாட்ட ஸ்வீட்டு. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அங்கே வந்து வீட்டில் வீடு வாசலாக சுத்தம் பண்ணி பூஜை சாமான் தேய்ச்சி பூஜை பண்ணுவோம். ஒரு ஸ்வீட் பண்ணி வச்சு பூஜை பண்ணுவோம் சாமி. பசங்களுக்கெல்லாம் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சதோட தான் வேறு எதுவும் தெரியலைங்க. வழக்கமாக புத்தாண்டு அன்னைக்கு கோவிலுக்கு வருவீங்களா? கண்டிப்பாக கோயிலுக்கு வருவேன். என்னால் முடிஞ்ச கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவேன். உங்கள் பசங்க, சின்ன பசங்க, யங்ஸ்டர்ஸ்லாம் வராங்களா?
வராங்க. எல்லாம் வருவாங்க, கோயிலுக்கெல்லாம் வருவாங்க. பசங்க என் கூடவே வர்றது எல்லாம் இப்போ தான் எழுந்து எல்லாம் பண்ணுறாங்க. நான் வந்துட்டேன் கோயிலுக்கு. ம். உங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக ஏதாவது உணவு பண்ணுவீங்களா இன்னைக்கு? ம், எல்லாருக்கும் சேர்த்து வடை பாயாசம் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுப்பேன். ம். இன்னைக்கு இங்கிலீஷ் நியூ இயர்க்கு கொடுக்குற முக்கியத்துவம் தமிழ் புத்தாண்டு கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அது தமிழ் இங்கிலீஷ்க்கு வந்து வாழ்த்து சொல்கிறதோடு முடிச்சிடுவேன். இதுக்கு தான் குழந்தைங்களுக்கெல்லாம் எல்லாம் செஞ்சு தருவேன். ஃபஸ்ட்டு அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். தமிழ் புத்தாண்டுனாவே தமிழருக்கான ஒரு அடையாளம். தமிழர்கள் என்ன அதற்கான ஒரு நாகரிகம். உலகத்திலே தலை சிறந்த மொழி, பழமையான மொழி தமிழ். அப்படி அந்த தமிழ் மொழியை ஆளக்கூடிய தமிழர்களுக்கான ஒரு புத்தாண்டாக இருக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் சரிங்க, தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். பொதுமக்களாகி நம்மளுடைய தலைமுறைக்கான நம் முன்னோர்கள் கொடுத்த வழிமுறை என்ன, நெறிகள் என்ன, அதை பின்பற்றணும். அதுதான் இந்த தமிழர்களுடைய ஒரு அடையாளம். அதனால் எல்லாரும் நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அதுதான் ஒழுக்கம் எல்லாமே. நம்ம படிக்கிறது அதில் அப்பாற்பட்ட விஷயம். அதனால் நம்ம முன்னோர்கள் எப்படி ஆண்டாங்க, நம்மளுடைய ராஜராஜ சோழன், அதுக்கப்புறம் நம்மளுடைய வரலாறு நிறைய இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதற்கு பிரகாரம் நடக்கணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள். காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சக்கரை பொங்கல், பாயாசம், மாங்காய் வச்சு சாம்பார் வச்சு எல்லாம் மத்தியானம் எல்லாமே குடும்பத்தோடு சாப்பிடுவோம். இப்போ இங்கிலீஷ் புத்தாண்டு கொடுக்குற முக்கியத்துவம் தமிழ் புத்தாண்டு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொடுக்க மாட்டேன்றாங்களே, கொடுக்க மாட்டாங்க. யாருமே கொடுக்க மாட்டேன்றாங்க. எல்லாம் நியூ இயர் தான் கொண்டாடுறாங்களே தவிர தமிழ் புத்தாண்டு 50% கூட யாரும் கொண்டாட மாட்டேன்றாங்க. நீங்கள் எடுத்து சொல்லுவீங்களா பசங்களுக்கு? கண்டிப்பாக காலையில் பசங்களை இப்போ தான் பண்ணிவிட்டு குளிக்க வச்சு கோயிலுக்கு போயிட்டு வர வச்சேன். சரி. நீங்கள் கூப்பிட்டா உடனே கோயிலுக்கு வராங்களா பசங்க? கண்டிப்பாக எல்லாமே குடும்பத்தோடு தான் போவோம். நாங்கள் எனக்கு 2 பசங்க இருக்காங்க, குடும்பத்தோடு தான் போயிட்டு வருவோம். புத்தாண்டு எப்படி கொண்டாடுவீங்க? புத்தாண்டுனா எப்படி சொல்கிறதுனா, அனைவரும் ஒரு குலதெய்வத்துக்கு போயிட்டு வருவோம். குடும்பத்தில் இருக்க அனைவருமே போயிட்டு வருவோம். இதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ் எடுத்து, புதிய துணி எடுத்துகிட்டு செலிப்ரேஷன் பண்ணுவோம். அது மட்டும் தான் சார். ஓகே. சிலர் வந்து தை தான் புத்தாண்டு, சித்திரை கிடையாதுன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தை சொல்கிறது என்னென்னா, விவசாயிகளுடைய துவக்கம், விவசாயத்துக்கு அடையாளமே அந்த தைப்பொங்கல் தான். அதுதாங்க. ஆனால் வந்து புத்தாண்டு இல்லை. என்னுடைய கருத்து அது எப்படி எனக்கு தெரியும். நான் அறிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறது அது மட்டும். சந்தோஷம் சுவாமி. இப்போ புத்தாண்டு தொடர்பாக ஒரு கேள்வி. அதாவது இன்றைக்கி வந்து ஆங்கில புத்தாண்டு தான் பொதுவாக எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஏன் வந்து தமிழ் புத்தாண்டு கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? இது தமிழ் புத்தாண்டுன்றதை விட இதுதான் நமக்கு புத்தாண்டு. அது வந்து சேர்ந்த புத்தாண்டு. ஏதோ அதை நம்ம அடாப்ட் பண்ணிட்டோங்கிறதுக்கோசரம் அதை ஒரு மாதிரி நம்ம சொல்லிக்கலாமே தவிர, அது ஒரு லௌகிக ரீதியாக சொல்லிக்க வேண்டியது தான். நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப்பில் போயிட்டு இருக்கோம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அந்த விஷயத்துக்கு சொல்லிக்க வேண்டியது தான். நமக்கு புத்தாண்டுனா இதுதான். அது சூரியனுடைய கதி, அவர் போகக்கூடிய அந்த கதியை உத்தேசித்து வரக்கூடிய புத்தாண்டாக இது சொல்லப்படுறதுனால இதுதான் நமக்கு புத்தாண்டு. சித்திரையில் தான் நமக்கு முதல்ல புத்தாண்டாக அமைகிறது. அதுலேயும் இன்றைக்கி நமக்கு ஆச்சரியம், இந்த புத்தாண்டு நம்ம ராமானுஜரோட கொண்டாடுறோம். இது ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த சித்திரையை உத்தேசித்தே பல திவதேசங்களில் பிரம்மோற்சவங்கள்லாம் கொண்டாடுறோம். இப்போ மதுரைக்கெல்லாம் போனால் அழகர் உற்சவம்லாம் சித்திரையை உத்தேசித்து வருதுன்னா, அந்த சமயத்துக்கு ஜனங்கள் நிறைய பேர் வரார்கள். இந்த கோடை காலம் நன்னாக வந்து அவளுக்கெல்லாம் கோயிலில் ஒரு கைங்கரியம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறது. அதனால் நிறைய பேர் இந்த சமயங்களில் உற்சவங்கள் அப்படின்னு சேர்த்து கொண்டாடுகிறார்கள். மேலும் இப்போ கொஞ்ச நாளில் திருவரங்கம்பெரிய கோயிலில் சித்திரை திருநாள் வரும். அது விருப்பன் திருநாள் என்ன கொண்டாடப்படக்கூடிய 10 நாள் கொடியேறி நடக்கக்கூடிய பிரம்மோற்சவம். அக்காலத்தில் ராஜாக்கள்லாம் தங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு தேரோடும்படியாக நிறைய உற்சவங்கள்லாம் பண்ணியிருக்கார்கள். அது மாதிரி அந்த சமயத்தில் இது மாதிரி தேர்கள்லாம் ஓடி நிறைய உற்சவங்கள் சித்திரை மாதத்துலேயும் பங்குனி மாதத்துலேயும் தான் வாய்க்கிறது. பல திவதேசங்களில் அதனுடைய தலபுராணங்களின் அடிப்படையில் வேறு மாதங்களில் உற்சவங்கள் நடைபெறுது. ஆனால் பெரும்பாலும் பங்குனியிலும் சித்திரையிலும் அத்தனை பிரம்மோற்சவங்கள் நடைபெறும். சில இடங்களில் இந்த புத்தாண்டு அடியொத்தியே உற்சவங்கள் நடைபெறுவதாகவும் காண்கிறோம். அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தாண்டு. இந்த முதல் நாள் சித்திரை 1ன்றது தான் நமக்கு பெருமாள் பல பிரதேசங்களில் பஞ்சாங்க சிரவணம் அப்படின்னு பஞ்சாங்கம் திருச்செவி சாத்தி இந்த உற்சவத்தை இந்த ஆண்டை தொடங்கி வைக்கிறார். அப்படிங்கிறதால இது ரொம்ப விசேஷமான ஒரு அம்சமாக நமக்கு காண கிடைக்கிறது. பெரியாழ்வாருக்கு தமிழ் தலைவன் என்று பேர், திருமிழை ஆழ்வாருக்கு உரையில் இடாதவர் என்று பேர்.
திருமங்கை ஆழ்வார் சார் மறுவலர்தம் உடல் துணிய வாழ்வீசும் பரகாலன். யாராவது தமிழ் தவறாக சொல்லிவிட்டால் தமிழ் குடும்பம். இது ஸ்ரீவைஷ்ணவம் என்பது ஸ்ரீவைஷ்ணவத்தை வளர்த்தது யாருன்னாக்கா இன்றைக்கி சொல்கிறேன், சைவமும் உண்டு, வைணவம். சைவம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை நடைமுறைக்கு கொண்டு வரும் பொழுது இன்றைக்கும் இப்பொழுதுமே ஆண்டாளருடைய திருப்பாவை இல்லாமல் வீட்டில் கிரகத்திலே, அதாவது வீட்டிலே நைவேத்தியம் நடக்காது. திருப்பல்லாண்டு, திருப்பள்ளி திருப்பாவை இல்லாமல் நடக்காது. முடியச்சியும் திருப்பாவை சாத்துமுறை பண்ணிட்டு தான் தீர்த்தம் சாப்பிடுது. ஆக மொத்தம் இந்த தமிழ் பிரபந்தத்துக்கு ஏற்றத்தை அன்னிலேருந்து கொண்டு வந்தார்கள். இந்த தமிழ் வருஷ பிறப்பு சொன்னனால இத்தனை இவ்வளோ விஷயங்கள் வெளி உலகத்துக்கு தெரியல. இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ப்ராபகண்டா பண்ணணும். இதை நடைமுறையிலே கொண்டு வந்து விட்டோம். இப்போ சின்ன இதில் ஒரு விஷயம் என்னென்னாக்கா, கோஷ்டி சென்றார்கள் என்றால் அந்த கோஷ்டிக்கு பணக்காரர் இல்லை, ஏழை இல்லை, சின்னவங்க இல்லை, பெரியவங்க இல்லை. ஒரு 90 வயசுக்காரங்க சின்ன குழந்தை போனால் கூட சேவிப்பாங்க. ஏனென்றால் ஆழ்வாராக நினைத்து கொண்டு செயல்படுவார். அதே மாதிரி அவர்கள் பணம் நிறையா இருக்கும், சம்பாதிப்பான், ஒன்றுமே இல்லாமல் இருப்பான், விஷயம் தெரிஞ்சால் கூட போகும். ஆனால் இந்த தமிழ் பிரபந்தத்தை கட்டி காத்தவர்கள் ஸ்ரீவைஷ்ணவர் என்றால் அது ஒரு விதத்தில் எங்களுக்கு அது ஒரு தற்பெருமைன்னு கூட சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. அதனால் நான் ஒன்றும் இதில்லை, அது ஒரு ஏற்றம் என்று சொல்லிக்கலாம், தப்பு. நிச்சயமாக, அதாவது சமய ரீதியாகவே நமக்கு இது ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததான் இன்றைய இளைஞர்கள் வந்து இதனுடைய முக்கியத்துவம் புரிஞ்சிருக்கா, சித்திரையோனுடைய முக்கியத்துவம்? பல பேர் இப்போ புரிந்து கொண்டு வருகிறார்கள். இந்த பக்கத்தில் இது வந்து புரிஞ்செடுத்துங்கிறத நம்மளால் முழுக்க சொல்லிட முடியாட்டாலும் பல பேர் அதை புரிந்து கொண்டு நன்னாக வந்து சேருகிறார்கள் இக்காலத்தில். ஏன்னா நம்ம ஒரு மாதிரி ப்ரொஃபஷ்னலி ஒருவாறு போயின்னு இருக்கோம். இது தவிர இது புத்தாண்டு கிடையாது, வேறு ஒரு மாதம் புத்தாண்டு அப்படின்லாம் சொல்லுகிறார்கள். அதை தாண்டி நிறைய ஆராய்ந்து இது எதனால் இதுதான் முதல் புத்தாண்டு அப்படிங்கிறதெல்லாம் அறிந்து கொண்டு இது சூரியனுடைய கதியை நோக்கி நமக்கு பயணப்படுகிறது அப்படிங்கிறத காரணமாக கொண்டு மொத்தம் 60 வருடங்கள், இப்போ பராபவ வருஷம்னு சொல்கிறோம், இந்த வருடமானது இந்த சமயத்தில் தொடங்குகிறது அப்படிங்கிற காரணத்தினாலே இதுதான் முதல் நாள் அப்படின்னு தெரிந்து கொண்டு நிறைய இளைஞர்கள் இப்போவும் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள், இனியும் வந்து கொண்டு தான் இருப்பார்கள்.